இந்த சர்வ உலகத்துக்கு அம்மா நீதாம்மா. பத்ரகாளி அம்மனே, உன் அழகான முகத்தால் நான் கேட்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே பத்ரகாளி அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு நான் வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கல தாயே. ஒரே ஒரு ஞானப்பழம், அந்த ஞானப்பழத்தில் நான் வந்திருக்கிறேன். அதுவே சர்வ உலகம், அதுவே சர்வசக்தி, எல்லாருக்கும் வெற்றியாகும். திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லை உள்ளவர்கள், கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள், பில்லிய சூனியம் காற்று கருப்பு செய்வினை உள்ளவர்கள், அகால மரணம் உள்ளக்கூடியவர்கள் அனைத்தும் தடையை நீக்கி ஆனந்த வாழ்வும் ஆனந்த இல்லயமாக மாறி எல்லோருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே உங்களுக்கு தீபாரதனை படைக்கிறேன். அம்மா, உன் அழகான உருவத்தில் எந்த தேகத்தில், எந்த ரூபத்தில், எந்த பழத்தில் வந்து இறங்குவாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகா, அற்புதம் தாய். அம்மா பத்ரகாளி அம்மனே, உன் கருணையான அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும். பெற்ற தாயே, உயிர் கொடுத்த தாயே, வாழ்வு கொடுத்த தாயே, உங்கள் அற்புதமான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் தாயே. சர்வ உலகத்துக்கும் நீ தாயாக இருக்கிறாய். பத்ரகாளி அம்மனே, துர்காதேவி, அற்புதமான சக்தி துர்காதேவி, தெய்வத்தின் பலம், மகாலட்சுமி, முப்பெரும் சக்தியின் அவதாரம், அதர்வண காளி, சமயபுரத்து மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி.